லாஸ்ட் வீக் நம்ம லட்டுவை பார்க்க போயிருந்தோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, இந்த வீக்கில் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருக்குங்கிறதுனால அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சென்னை போகலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளானை கூட நேற்று நைட் சடனாக யோசித்தோம். ஸோ ஃபன் கண்டென்ட் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னை கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் வீட்டு சைடுலேருந்து போகிற மாதிரி இருந்தால் சுற்றிக்கிட்டு போகணும். என் ஃப்ரெண்டு வீடு ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறதுனால அங்கேருந்து போகலாம், பக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் தான் அவங்க வீட்டு பக்கத்தில் எல்லப்பிடாரியம்மன் கோவில் இருந்தது. அங்கே நாங்கள் போய் சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப தான் சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிது. அந்த கிளைமேட்லேயே நாங்கள் சென்னை பார்த்து கிளம்பிட்டோம். சென்னை போகிற வழியில் விழுப்புரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா உணவகம் இருந்தது. இந்த அம்மா உணவகம் வந்து நார்மல் கவர்மெண்ட் உணவகம் கிடையாது, இது ஜெயலலிதா அம்மா உணவகம். அங்கே நாங்கள் போய்ட்டு காலையில் பூரி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டு டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து சென்னை கிளம்பிட்டோம். சண்டே சென்னையில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டிராஃபிக்கில் போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு பெருங்களத்தூரில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் காரை போட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போயிடலான்னு முடிவு பண்ணோம். என்ன பெருங்களத்தூரில் வண்டி போட்ட இடமும் ரயில்வே ஸ்டேஷனும் தான் ரொம்ப தூரங்கிறதுனால இவனுங்க என்னை பேகை மாட்டிட்டு நடக்க விட்டானுங்க. பரவாயில்ல, ஆனால் டிராஃபிக்கில் போகிறதுக்கு இது நம்ம ட்ரெயினில் போகிறது எவ்வளோ பெட்டர்ன்னு இருந்தது. ஒரு வழியாக பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம். சண்டே மார்னிங்கிறதுனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் எங்களுக்கு ஜன்னல் சீட்டும் கிடச்சிருந்தது. நாங்கள் டி நகருக்கு டிக்கெட் எடுத்திருந்ததுனால ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ட்ராவல் இருந்தது. ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று போகிறது, அது வேடிக்கை பார்த்துட்டு போகிறப்பே ஒரு தனி ஃபீலாக இருந்தது. நீங்களாம் இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறப்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னை வந்ததுக்கு மெயின் ரீசனே ஃப்ரெண்டுக்கு பிளேசர் எடுக்கணுன்னு தான். பிளேசர் எடுக்கிறதுக்கு நாங்கள் டி நகரில் இருக்க மிசாஸ்க்கு வந்திருந்தோம். யூடியூப்பில் பார்த்த கடை, யூடியூப்பில் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தோம். ஆனால் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு தாங்க. இவனுக்கு இங்கே தான் துணி எடுக்கணும்னு சொல்லி இவன் ராவடி பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தான். ஒரு வழியாக நாங்கள் துணி எடுத்துகிட்டு கீழே ஜூஸ் குடிச்சிட்டு லஞ்சு சாப்பிட நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் லஞ்சுக்கு வந்த பிளேஸ் தான் இந்த ஈரோடு அம்மன் மெஸ். இந்த ஈரோடு அம்மன் மெஸ் டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. க்யூவில் வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக போச்சுங்க. சீசர் சொல்கிறேன்னா, க்யூவில் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான சாப்பாடு தாங்க. வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். இந்த பொடி சாப்பாடு, கத்திரிக்காய் வத்தல் குழம்பு, இந்த கத்திரிக்காய் வத்தல் குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டு 600 தான் இருந்தது. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பிடிக்க நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன ட்ரெயின் வரதுக்கு தான் பயங்கர லேட் ஆகிருச்சுங்க. நாங்கள் அதுக்குள்ளாரையே 3 பேரும் டயர்ட் ஆகிட்டோம். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இன்னும் நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நிற்கவே இடம் இல்லை ட்ரெயினில். செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. ரொம்ப டயர்டாகவும் இருந்தது காலையிலேருந்து சுற்றி. ஒரு வழியாக நாங்கள் பெருங்களத்தூர் வந்து அங்கேருந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு சேலம் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் சேலம் ரீச் ஆகிறப்பயே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. சென்னை கிளைமேட் சுத்தமாக எனக்கு செட் ஆகலைங்க. இவன் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கான் சென்னை.